Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா parotta, poori, chapathi, idli, dosa இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்க ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க ஒயிட் குருமா பண்றதுக்காக. கூடவே சின்னதா பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகா, இஞ்சி சின்ன துண்டா சேர்த்துக்கோங்க. 2-3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சுடனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், பட்டை சின்னதா 1, கிராம்பு 1 சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப இது நல்லாவே வதங்கிட்டு இருக்குங்க. அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதை உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஒயிட் குருமா எல்லாத்துக்குமே பிடிச்சதா இருக்குங்க. உங்க வீட்டுல எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். அடுத்ததா இதுல வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் ஒரு கேரட் சேர்த்திருக்கேன், 7-8 பீன்ஸ் சேர்த்திருக்கேன். வெஜிடபிள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நீங்க உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், பட்டாணி இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் குருமா உங்களுக்கு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க. இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்க தேவையான அளவு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் குருமா உங்க வீட்டுல பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்கும். இது 8 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுண்டி வந்திருக்கு. நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் இதை தோசை கூட வச்சு டேஸ்ட் பண்ண போறேன். நீங்களும் உங்க வீட்டுல இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒயிட் குருமா உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.